இப்ப இந்த கணபதி ஹோமம் வளர்த்த மோடி தான் அயோத்தியில் ராமர் கோயிலில் இந்த ராமர் சிலையை முறைப்படி நிறுவப் போகிறார். அதாவது புனிதப்படுத்தி நிறுவுதல், அதுதான் பிரதிஷ்டை பண்றது. பூரி சங்கராச்சாரியர் மறுக்கிறார். நரேந்திர மோடி மனைவியை கைவிட்டவர், அவர் எப்படி இந்த மாதிரி இதை செய்ய முடியும், எனவே அவர் செய்யக்கூடாதுன்னு அவரும் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கார். அந்த RSS பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது இந்து மத நிறுவனம் அல்ல, இந்துத்துவ நிறுவனம். ரெண்டுக்கும் வித்தியாசம். இந்த கொள்கைகளை நிலைநாட்டுவதற்கான ஒரு அமைப்பு தான் இந்துத்துவம். அந்த இந்துத்துவத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் மோடி. இந்து மதத்தில் இருக்கிற எல்லாருக்குமா நிக்கல, அதுக்கு பேரு இந்து மதத்தை பயன்படுத்தி கொள்ற அந்த உண்மைதான் இப்ப இந்த ராமர் கோயில் சர்ச்சையில் வெளிப்படும். இஸ்லாமியர்களை இனக்கொலை செய்தவர் என்பதற்காக அமெரிக்காவில் விசா கொடுக்காம இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? இப்ப அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கெல்லாம் அவர் நெருக்கமான நண்பராயிட்டார். சுகப்பிரசவமா, சிசேரியனா, பிறந்த போது யார் மறுத்து வச்சு, இதெல்லாம் கேட்க கூடாதுங்கிறாங்க. அதனால இது எங்க நம்பிக்கை, இதுல குறிக்கிறாதீங்க. VP சிங் கேட்டாரு, உங்க நம்பிக்கை அது. எல்லாருமே அந்த நம்பிக்கையை ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு போலாம். இந்திய குடிமக்கள் இன்னொரு பிரிவினர் அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, இது ராமர் பிறந்த இடமே இல்ல, இங்க ஏற்கனவே ராமர் கோயில் இல்ல, அதை இடிச்சிட்டு மசூதி கட்டப்படல, இங்க பாபர் கட்டிய மசூதி தான் 500 வருஷமா நிலைச்சிருக்குது என்று சொல்றாங்க. கல்யாண் சிங் உச்ச நீதிமன்றத்தில் சத்தியம் செய்து கொடுத்தார், அதை நாங்க பாதுகாப்போம், இடிக்க அனுமதிக்க மாட்டோம். உளிகள் சாதாரண கருவிகளால் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கல்லாக பெயர்ந்தெடுத்தார். ஒரு நாள் முழுக்க மணிக்கணக்கில் நடந்துச்சு. இந்திய பிரதமர் நரசிம்மராவ் டெல்லியில் இருந்து கொண்டு செங்கல் எல்லாம் அனுப்பிச்சாங்கல்ல, ஜெயலலிதா ஆதரவு தெரிவிச்சு செங்கல் அனுப்புனாங்கல்ல. உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த உறுதிமொழியை மீறி பாபர் மசூதியை இடிப்பதற்கு அனுமதித்ததற்காக முதலமைச்சர் கல்யாண் சிங் கொடுத்த தண்டனை என்னன்னா, சவுதி இளவரசரை எப்படி கட்டி பிடிக்கிறாரு மோடி, எப்படி முஸ்லிம் நாடுகள் ஈரான் நாட்டிலிருந்து எண்ணெய் இறக்குமதி எப்படி பண்ணுவாங்க, இவங்களுடைய மத பாசம் எப்படிப்பட்டது. உண்மை என்னன்னா, இளைய சூரிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் பேட்டி எடுத்து வருகிறோம். அந்த வகையில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவரும் மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய சீரிய இடதுசாரி சிந்தனையாளரும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அங்கே முதல் குரலாக இருப்பவர் தோழர் தியாகு என்பதை அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையில் நம்மிடையே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அருமை அண்ணன் தோழர் தியாகு அவர்கள் நம்மிடையே இணைகிறார்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதே நம்முடைய நோக்கம். அந்த வகையில் அண்ணன் அவர்களை வரவேற்போம். அண்ணன் வணக்கம். 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 மகிழ்ச்சிண்ண. இப்போ சனாதன தர்மத்தை பத்தி எல்லாம் ஆளுநர் ரவியில இருந்து எல்லாருமே தொடர்ந்து பிஜேபி சார்ந்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணே. அந்த அடிப்படையில புதிய பாராளுமன்றம் திறக்கும் போது கூட நம்ம முர்முவை அனுமதிக்கல. கேட்டா சனாதன தர்மப்படி அவங்க விதவையா இருக்காங்க, கீழ் ஜாதியா இருக்காங்க, அதனால நாங்க அனுமதிக்கலன்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டு அவங்க தொடர்ந்து வந்துகிட்டு அதுல ஆதரிச்சுக்கிட்டு இருந்த மோடிக்கு இன்னைக்கு தன்வினை தன்னை சுடும் சொல்ற மாதிரி அவரையே இன்னைக்கு அனுமதிக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு குரல் சனாதனத்துல இருந்து எழுது. இந்த பார்ப்பன அந்த கட்டுக்கோப்பு வெளிப்படுதுன. இத பத்தி இந்த வரலாறு முழுசா உங்களுக்கு தெரியும். அதனால உங்ககிட்ட இருந்தே இந்த பதில கேட்டா நேயர்களுக்கு நல்லா இருக்கும்னு விரும்புறேன், நீங்க சொன்னா. அதனால உங்களுடைய பதில சொல்லுங்க. மோடிக்கு ஏன் இந்த நிலை? இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கர மடங்களில் முக்கியமான ஒன்று பூரி சங்கர மடம். அந்த சங்கராச்சாரியார் காஞ்சி சங்கர மடத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா இவர்களாம் ஸ்மார்த்தர்கள், இவர்களை சங்கராச்சாரியாராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வார். அதே போல் தீண்டாமையை கடைபிடிப்பது எங்கள் உரிமை, அரசோ சமூகமோ அதில் குறுக்கிடக்கூடாது என்று அடிக்கடி பூரி சங்கராச்சாரியார் வலியுறுத்துவது. இப்ப ராமர் கோயில் தொடர்பாக
வருகிற 22ஆம் நாள் அந்த ராமர் கோயில் திறப்பு விழா நடக்கிறது. அங்கு இந்த ராமலல்லா என்று குழந்தை ராமருடைய ஒரு சிலையை அதை முறைப்படி கொண்டு போய் நிறுவுவது, அவங்க பிரதிஷ்டை செய்தல். ஒரு சிலையை, கடவுள் சிலையை ஒரு சாதாரண தொழிலாளி சிற்பி செய்யற அந்த ராமலல்லாங்கிறது அந்த குழந்தை ராமருடைய சிலை. அது நீதிமன்றத்திலேயே வழக்கு போட்டுச்சு. நீதிமன்றம் அது வழக்கு போடுது, ஒரு மனுஷனை போல அது வழக்கு போடும். அந்த வழக்கு தான் பாபர் மசூதி இடிப்பு தொடர்பாகவும் ராமர் கோயில் தொடர்பாகவும் நடைபெற்ற வழக்கு. உச்ச நீதிமன்றத்துல அதை ஒரு கட்சிக்காரங்களா சேர்த்துக்கிறாங்க ராமலல்லா. அதுக்காக ஒரு வழக்கறிஞர் முன்னிலையாகிறார், அது சார்பில் அவர் பேசுறார். அதனுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு, அந்த பொம்மையினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு உச்ச நீதிமன்றம் தலையிடும். இப்ப இந்த கோயில்ல இது ராமர் பிறந்த இடம் என்று சொல்லிதான் அந்த கோயில தொடங்குறாங்க. எனவே ஒரு குழந்தை ராமருடைய சிலையை அங்க கொண்டு போய் பிரதிஷ்டை பண்றாங்க. பிரதிஷ்டை பண்றதுன்னா அது பொம்மையா இருக்கிறது தெய்வமா மாத்த. இது மனு தர்மத்துல பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உரிய உரிமை, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு. இப்ப பிரதமர் நான் அதை செய்யறேன், ஏன்னா நாடாளுமன்ற திறப்பு பற்றி நீங்க சொன்னீங்க, புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு பற்றி. அதுல கணபதி ஹோமம் வளர்த்தது யாருன்னா நரேந்திர மோடி தான். உலக மோடி ஐயர் கிடையாது, அவர் ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தான். அவர் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே பல கேள்வி எழுப்பினார். இப்ப இந்த கணபதி ஹோமம் வளர்த்த மோடி தான் அயோத்தியில் ராமர் கோயிலில் இந்த ராமர் சிலையை முறைப்படி நிறுவப் போகிறார். அதாவது புனிதப்படுத்தி நிறுவுதல், அதுதான் பிரதிஷ்டை பண்றது. அப்படி புனிதப்படுத்தி அவர் நிறுவப் போகிறார் என்பதை பூரி சங்கராச்சாரியர் மறுக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, எப்படி மோடி இதை செய்யலாம்? அவர் பிரதமராக கூட இருக்கலாம், ஆனா சூத்திரம் தான், அவரு ஐயராயிட முடியாது, எனவே கூடாது அப்படின்னு அவரு மறுப்பு தெரிவிக்கிறார். அதே போல இன்னொருத்தர், அதே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி, அவரு மோடி ராமர் சிலையை கொண்டு வைக்கிறத ஒத்துக்க முடியாது. ஏன்னா ராமர் ஏகபத்தினி விரதம் உண்டவர், மனைவிக்காக காட்டுக்கு போனவர், காட்டில இருந்து ராவணன்ல இருந்து மனைவியை மீட்டு வந்தவர் என்றெல்லாம் புராணம் சொல்லுது. இவர் மனைவியை கைவிட்டவர். நரேந்திர மோடி மனைவியை கைவிட்டவர். அவர் எப்படி இந்த மாதிரி இதை செய்ய முடியும்? எனவே அவர் செய்யக்கூடாதுன்னு அவரும் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கார். என்ன வேடிக்கைன்னா, ஆமா வழக்கு போடுற எல்லாம் பண்ற சுப்பிரமணிய சாமி எல்லாம் தான் செய்வாரு. ஆக ஜாதி, இந்த புராண கதைகள் மீதான நம்பிக்கை எல்லாம் சேர்ந்து வருது. ஆக இவங்க கடந்த காலத்தில் எதை தூக்கி பிடித்தார்களோ எதற்காக என்றால், அது மட்டும் இல்ல, இந்த விழாவுக்கு வந்துடாதீங்கன்னு போய் எல்கே அத்வானியையும் முரளி மனோகர் ஜோஷியையும் கேட்டுக்கிறாங்க, நீங்க வராதிங்க, இந்த விழாவுக்கு அழைப்பு கொடுத்தாலும் வராதிங்க என்று கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கூத்து நடக்குது? எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க, உலகம் பூரா பெரிய நிகழ்ச்சியா நடத்துறாங்க, ஏதோ ஒரு அரசியல் நிகழ்ச்சியை போல கட்சிக்காரங்களை கூப்பிடுறாங்க. ராமர் கோயில் என்பது நாடு பூரா இருக்கு. அயோத்தியில் இதுதான் ராமர் பிறந்த இடம் என்று பல இடங்களை சொல்லி, அந்த பல இடங்களில் சாதுக்கள் ராமர் சிலையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, உண்டியல்ல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு ராமர் கோயில் இங்க கட்டுறாங்க, பெரிய அளவு கட்டுறாங்க, எல்லாம் அரசியல் நோக்கம் தான். ஏன்னா இதை சொல்லி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்குவதுதான் அவங்களுடைய நோக்கம். RSS 3 முக்கியமான கொள்கைகள்ல இது ஒரு கொள்கை. காஷ்மீர்ல 370 நீக்கணும், அனைவருக்குமான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும், இதான் அவங்களுடைய நோக்கம். வேறு ஒரு மதத்தவர்களுடைய வழிபாட்டு தலத்தை 500 ஆண்டுகளாக நிலைத்து நின்ற பாபர் மசூதியை இடித்து தள்ளிவிட்டு இந்த இந்து மத கோயிலை நிறுவுறாங்க. ராமர் கோயிலை எங்க வேணாலும் நிரூபிக்கலாம், நம்பிக்கை உள்ளவர்கள் போய் வழிபடலாம், யாரும் தடுக்க போறதில்லை. ஆனால் இதை இப்படி செய்யறாங்க. இதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். இது அவங்களுக்குள்ள இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கு. மோடி பதிலுக்கு, நான் நாட்டோட பிரதமர், எனக்கு மக்கள் தேர்ந்த ஓட்டு போட்டிருக்கிறாங்க, எனவே நான் இந்த ராமரை நான் தான் கொண்டு போய் நிறுத்துவேன் என செங்கோலை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் நிறுத்தினவர் அவர் தானே.
பார்லிமெண்ட் கட்டடத்துல கணபதி ஹோமம் வளர்த்தோமா செய்வேன். சங்கராச்சாரி எல்லாம் கடந்த காலம் 10ஆம் பசலிகள் அவங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன் அறிவித்தாருன்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டார். ஏன்னா இவரை ஆதரிக்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் இருக்கு, இன்னும் சில சங்கராச்சாரியார்கள் இருக்கிறாங்க. மொழியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆனா இவங்களுடைய அந்த சனாதன தர்மம், அந்த பழமைவாதிகள் இவரை இயக்கக்கூடிய RSS அதை ஏற்குமா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த RSS பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது இந்து மத நிறுவனம் அல்ல, இந்துத்துவ நிறுவனம். ரெண்டுக்கும் வித்தியாசம். இந்து மத நிறுவனம்னு சொன்னா அந்த மதத்தினுடைய மொத்த கொள்கைகளை அல்லது ஒரு பிரிவினுடைய கொள்கைகளை, சைவம் அல்லது வைணவத்தை வேறொன்றை கடைபிடிக்கக்கூடிய, அந்த சைவம் அல்லது வைணவத்திற்காக இயங்கக்கூடிய, கோயில்களை பராமரிக்கக்கூடிய அந்த சமயம் சார்ந்த மக்களுடைய வழிபாட்டு உரிமைகள், இதுக்கெல்லாம் இருந்தா அது இந்து மதம். ஆனா இந்து மதம்னு சொல்றது நீங்க சொன்னீங்கல்ல சனாதன தர்மம், அதன்படி பார்த்தா அது அனாதி காலம் தொட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தொடக்கமே இல்லைங்கிறாங்க. சரி, இல்லைன்னு வச்சுப்போம். ஆனால் இந்துத்துவத்துக்கு தெளிவான ஒரு தொடக்கம். அவர்கள் 1925 தான் இந்துத்துவ கொள்கையை கொண்டுட்டு வந்து அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்குத்தான் RSS உருவாக்கினார்கள். சவர்கர் தான் அந்த நிறுவனத்தை நிறுவியவர். அதுக்கு முன்னால தயானந்த சரஸ்வதி இருந்தார். அவங்களுக்கு எல்லாம் போதிய தீவிரம் இல்லை என்கிற காரணத்தினால் அவங்க வந்து இவரை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சாங்க. ரொம்ப வீரியம் உள்ளவர், ஜெயில எல்லாம் இருந்தவர், பிரிட்டன்ல இருந்தவர், எல்லா காரணத்தை வச்சு உருவாக்கினாங்க. அதனுடைய கொள்கை என்னன்னா, இந்து மதம் வளர்ப்பதல்ல, இந்துவியத்தை வளர்க்கணும், தர்மத்தை வளர்ப்பது. இந்து தர்மம் என்றால் பிறப்பினால் வேறுபாடு, இன்றைக்கு நேற்றைக்கல்ல என்றைக்குமே வேறுபாடு. இதுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. ஒருவன் தன் குலத்தொழிலை தவிர வேறு தொழிலை செய்யக்கூடாது. இந்த தர்மத்தை பெண்கள் ஆண்களுக்கு அடிமைகளாக இருக்கணும், விதவைகளுக்கு மறுமணம் செய்யக்கூடாது, பால்ய விவாகத்தை ஆதரிக்கணும். இதெல்லாம் RSS கொள்கை. இந்த கொள்கைகளை நிலைநாட்டுவதற்கான ஒரு அமைப்பு தான் இந்துத்துவம். அந்த இந்துத்துவத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் மோடி இருக்கிறார். இந்து மதத்தில் இருக்கிற எல்லாருக்குமா நிக்கல, அதுக்கு பேரு இந்து மதத்தை பயன்படுத்திக் கொள்ற அந்த உண்மைதான் இப்ப இந்த ராமர் கோயில் சர்ச்சையில் வெளிப்படும். இவர் வந்து இந்துத்துவம், அது மட்டும் இல்ல, இந்த இந்துத்துவம் யாருக்காக நிக்குதுன்னா வெறும் பார்ப்பனர்களுக்காக மட்டும் நிக்கல. பனியா பெருமுதலாளிகள், குஜராத்தி பெருமுதலாளிகள், மார்வாடிகள், சேட்டுகள், அவங்களுடைய நலன்களையும் வர்ண தர்மம் வர்க்க தர்மம் இரண்டும் இணைந்த ஒரு இந்துத்துவ தர்மத்தினுடைய பிரதிநிதி தான் RSS-ம். RSS-உடைய நியமன உறுப்பினராக இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிற நம்முடைய நரேந்திர மோடி ஜியும் அமித்ஷா ஜியும், இவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான். அதனால வேண்டி இங்க அந்த ஒரு சின்ன முரண்பாடு இங்க வெளிப்படும். பார்ப்பன தர்மத்துக்கும் இந்த பனியா நடவடிக்கைகளுக்குமான ஒரு முரண்பாடு. இவங்களுக்கு அரசியல்ல ஓட்டு வாங்குவதற்கு, மீண்டும் 3வது முறை வெற்றி பெற்று வருவதற்கு, 3வது முறை வெற்றி பெற்று வருவதன் மூலம் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிப்பதற்கு அவங்களுக்கு இந்த கோயில் தேவைப்படும். அதை மோடி செஞ்சாதான் அவர் போய் நான் தான் ராமர் கோயில் நிறுவினேன் என்று எல்லாத்தையும் ஒரு ஓட்டு கேட்க முடியும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு இந்த சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து அதை அனுமதிப்பாங்களானே? ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று 4 ஓட்டு வாங்க முடியுமா அவங்களால? அவங்களுக்கெல்லாம் வந்து பின்னணியில பெரு முதலாளிகள் இருக்கிறாங்க, செல்வாக்குள்ள அதிகார வர்க்கம் இருக்கு, அயல் நாட்டு வல்லாதிக்கங்கள் இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் வந்து இப்போ மோடிக்கு என்ன, இதே மோடி வந்து குஜராத்தில் இஸ்லாமியர்களை இனக்கொலை செய்தவர் என்பதற்காக அமெரிக்காவில் விசா கொடுக்காம இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? இப்ப அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கெல்லாம் அவர் நெருக்கமான நண்பராயிட்டார். இந்தியாவில வந்து அமெரிக்க தளவாடங்களை விற்பதற்கு இவருடைய ஆதரவு வேணும், தலைகீழ மாறி போச்சு. அதனால இப்ப அவங்க மோடி செய்வதைத்தான் விரும்புவாங்க. சுப்பிரமணிய சாமி எல்லாம் ஆதரிக்க மாட்டாங்க. அவர் ஏதோ அந்த கட்சிக்குள்ள அவருக்கு ஒரு பதவிக்காக அவர் போராடிட்டு இருக்கிறார். கொடுப்பாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. அவரெல்லாம் பெருசா மதிக்க மாட்டார். சரிண்ணா, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ராமர் தோன்றினது அயோத்தின்னு சொல்றாங்க, அயோத்தியில தான் ராமர் பிறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க.
பிறந்த ராமருக்கு வந்து கடவுளா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கடவுளா இருந்தா அவர் பிறக்க மாட்டாரு, அவர் பிறந்திருந்தாருன்னா அவர் கடவுள் இல்ல. இது ஒண்ணு. ரெண்டாவது, எப்ப பிறந்தாரு, டேட் ஆஃப் பர்த், அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம இன்னும் அவரு இருக்காரா, உயிரோட அவர் இருக்காரா? மூடர்களிடம் அறிவியல் பேசி பயனில்லை இளங்கோ. அவங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இது எங்கள் நம்பிக்கை. கோடிக்கணக்கான இந்துக்கள் நம்புறோம், இங்கதான் ராமர் பிறந்தார். சுகப்பிரசவமா, சிசேரியனா, பிறந்த போது யாரு மறுத்து வச்சு, இதெல்லாம் கேட்க கூடாதுங்கிறாங்க. சரி, அதனால இது எங்க நம்பிக்கை, இதுல குறிக்கிறாதீங்க. பிபி சிங் கேட்டாரு, உங்க நம்பிக்கை அது. எல்லாருமே அந்த நம்பிக்கையை ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு போகலாம். ஆனா இன்னொரு பகுதி மக்கள், இந்திய குடிமக்கள்ல இன்னொரு பிரிவினர், அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இது ராமர் பிறந்த இடமே இல்ல, இங்க ஏற்கனவே ராமர் கோயில் இல்ல, அதை இடிச்சிட்டு மசூதி கட்டப்படல, இது பாபர் கட்டிய மசூதி தான் 500 வருஷமா நிலைச்சிருக்குது என்று சொல்றாங்க. இது ஒரு நம்பிக்கை, அது ஒரு நம்பிக்கை. ரெண்டு நம்பிக்கை மோதிக்கொண்டால் எப்படி தீர்வு காண்பது? நீதிமன்றத்தில் போய் தான் தீர்த்து கொள்ளும். அதுதான் நாங்க செய்யறோம். இதான் விபி சிங் சொன்ன பதில். அதை மீறி இவர்கள் கர சேவை நடத்தினார்கள். 92 டிசம்பர் 6ஆம் தேதி இடிக்க போறாங்கன்னு நினைச்சு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வந்துச்சு. அப்ப ஊபியினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கல்யாண் சிங். கல்யாண் சிங் உச்ச நீதிமன்றத்தில் சத்தியம் செய்து கொடுத்தார். அதை நாங்க பாதுகாப்போம், இடிக்க அனுமதிக்க மாட்டோம், நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம் பாபர் மசூதிக்குன்னு சொன்னார். ஆனா என்ன நடந்துச்சு? எந்த பாதுகாப்பும் கொடுக்கல. கொடுக்காம அத்வானி தலைமையிலும் இந்த முரளி மனோகர் ஜோஷி தலைமையிலும் இன்னும் ஒரு பெரிய கூட்டம், அவங்க போய் ஒரு வெடிகுண்டு வச்செல்லாம் தகர்க்கல. உளிகள் சாதாரண கருவிகளால் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கல்லாக பெயர்த்தெடுத்தார்கள். ஒரு நாள் முழுக்க மணிக்கணக்கில் நடந்துச்சு. இந்திய பிரதமர் நரசிம்மராவ் டெல்லியில் இருந்து கொண்டு செங்கல் எல்லாம் அனுப்பிச்சாங்கல்ல, ஜெயலலிதா ஆதரவு தெரிவிச்சு தமிழ்நாட்டுல இருந்து அனுப்புனாங்கல்ல. ஆமா, இங்க இருந்து ஜெயலலிதா வந்து கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்க, செங்கல் அனுப்புனாங்க, அப்படி பல இடத்துல நடந்துச்சு. ஆமா, பீகார்ல மட்டும்தான் லல்லு யாதவ் தடை போட்டார். மற்ற இடத்துல எல்லாம் அவங்க சுதந்திரமா வந்து அதை உடைச்சாங்க. நல்லா கேளுங்க. அப்ப இருந்த முதலமைச்சர் கல்யாண் சிங் உச்ச நீதிமன்றத்துல உறுதி பத்திரம் கொடுத்தார், சோன் அபிடவிட் கொடுத்தார், சத்திய பிரமாணம் கொடுத்தார். உச்ச நீதிமன்றத்துல அவரை கூப்பிட்டு, உங்க மேல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, ஏன் நீதிமன்றத்துக்கு சொல்ல உறுதியை காப்பாத்தலன்னு கேட்டார். ஐயா தவறுதான் மன்னிச்சுங்க. இல்ல உங்களை தண்டிக்கிறோம். ஐயோ, முதலமைச்சரை தண்டிக்க போகுதா நீதிமன்றம்? தண்டிச்சாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கணும் சாயந்தரம் வரைக்கும். எங்க பெரிய தண்டனை உச்ச நீதிமன்றத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கணும், சாயந்தரம் வந்தா எழுந்திரிச்சு போகணும், அது வரைக்கும் இதான் உங்க தண்டனை. இதுக்கு பேர் ஜெயில் தண்டனை. எதுக்கு? உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த உறுதிமொழியை மீறி பாபர் மசூதியை இடிப்பதற்கு அனுமதித்ததற்காக முதலமைச்சர் கல்யாண் சிங் கொடுத்த தண்டனை என்னன்னா, ஒரு நாள் முழுக்க கோர்ட்டு கலையும் வரை நீங்க இங்க உட்கார்ந்து. இதான் நடந்துச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே நடக்கல. அதே கல்யாண் சிங்குக்கு பாஜக அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து பாராட்டுச்சு. ராமர் கோயில் என்பது ஒரு கொடிய குற்றம், சட்டவிரோத செயல். இந்த செயலுக்கு உடந்தையாக இருந்தது அன்னைக்கு ஊபி அரசு. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்துச்சு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, பாபர் மசூதியை இடித்தது கொடிய குற்றம், ஹீனஸ் கிரைம். அந்த குற்றம் இழைத்தவர்கள் யாருன்னா அத்வானி, மற்றவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள், RSS சேர்ந்தவர்கள். அந்த குற்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தண்டனை என்னன்னா, நீங்களே இந்த இடத்தை எடுத்துக்கிட்டு ராமர் கோயிலை கட்டு. அரசாங்கம், நாடு மதச்சார்பற்ற நாடு, செக்குலர் ஸ்டேட், ஆனா அரசாங்கமே இதை ராமர் கோயிலை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கு. பல கோடி செலவுல கட்டி இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு மெக்கா மெதினா போல இந்துக்களுக்கு அயோத்தி ராமர் கோயில் என்று அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க. உலகெங்கும் இருந்து இந்துக்கள் அங்கே யாத்திரை வரணுங்கிறாங்க. மதம் சார்ந்தவர்கள் எல்லாம் பண்ணிட்டு போகணும். ஆனா இதுல நேரடியா அரசை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க.
ஒரு மதச்சார்பற்ற குடியரசு, அனைத்து மக்களுக்குமான குடியரசு. இந்த குடியரசு நாட்டில் ஒரு பகுதியாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக இந்த மசூதியை இடித்து விட்டு இந்து மதவெறி ஊட்டுவதற்காக, இந்து மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவதற்காக இந்த கோயிலை கட்டியிருக்கிறார். இதுதான் அவங்க வெறித்தனமா செய்து கொண்டிருக்கிற செயல். கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குறாங்க, ஏதோ குடியரசு நாள், சுதந்திர நாளுக்கு அழைக்கிற மாதிரி அழைக்கிறாங்க. ஆக நாட்டை ஏற்கனவே இந்துத்துவம் ஆளத் தொடங்கி விட்டது என்பதை அறிவிக்காமல் அறிவிக்கிற செயல்தான் இது. அதனால இந்த 24ஓட இதுக்கு முடிவு கட்டணும்னா மீண்டும் மோடி ஆட்சி வரக்கூடாது. அதை நியாய உள்ளம் படைத்தவர்கள், அமைதி விரும்புகிறவர்கள், சமயச்சார்பின் மேல் நம்பி எல்லோரும் சேர்ந்து மோடியை விரட்டி அடிச்சுவாங்க. அப்புறம் யார் வேணாலும் வரத்தையும் ஏதாவது பண்ண. பாஜகவை பொறுத்தவரை பாபர் மசூதி தான் கடைசியாக இடிக்கப்பட்டது என்றோ, ராமர் கோயில் கட்டுவதோடு இந்த பிரச்சனை முடிந்தது என்றோ கருதி விடாதீர்கள். அவங்க வேறு பல இடங்களையும் குறிவைக்கிறாங்க. மதுராவில கிருஷ்ணன் பிறந்த இடம்னு சொல்ல போறாங்க. அங்க இருக்கிற மசூதியை இடிக்கணும் பாருங்க. இது பரவிக்கொண்டே போகும். கடந்த காலத்தில் இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் நம்முடைய கோயில்கள், இந்து கோயில்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள் என்ற ஒரு கதையாடலை வளர்த்து கொண்டே இருக்கிறார். மறுபக்கம் பார்ப்பனர்கள் பௌத்த கோயில்கள், சமண மடங்களை எல்லாம் இடித்து விட்டு அந்த இடத்தில் சைவ கோயில்கள், வைணவ கோயில்களை உருவாக்கினார்கள் என்ற வரலாற்றை இவங்க மறைக்கிறார். சொல்றது என்னன்னா, இந்த பள்ளி என்று வருது பாருங்க ஊர் பேரோட, அந்த பள்ளி என்பது சமண பள்ளி அல்லது பௌத்த பள்ளி. அப்ப அதுக்காக அந்த இடத்தெல்லாம் மீண்டும் ஒரு முறை இங்க இருக்கிற கோயில்களை எல்லாம் உடைச்சிட்டு இடிச்சிட்டு இந்து கோயில்களுக்கு பதில் சமண கோயில்கள், பௌத்த கோயில்களை அமைக்கணும் நம்ம கேட்கல. வரலாற்றில் முடிஞ்சு போன விஷயம். இன்னைக்கு இருக்கிற சூழலில் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு சமயச்சார்பற்ற நாட்டில் பழைய வரலாற்றை கிளறி நாம் கோயிலை இடிப்பது, மசூதியை இடிப்பது, தேவாலயத்தை இடிப்பது என்றெல்லாம் போனால் இதற்கு எல்லையே இருக்காது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப இருக்கிற இதே நிலை தொடரணும். இவர்கள் ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ருசி கண்ட பூனையை போல, அது இது சாதாரண ருசி அல்ல, ரத்த ருசி இது. அவர்கள் மேலும் மேலும் இந்த கொலைவெறியாட்டத்தை தொடர நினைப்பார்கள். அவங்க அரசியலுடைய மையமே அதுவாகத்தான் இருக்கு. அதனால ஒரு முடிவு பெற்றோம்னா மோடி ஆட்சிக்கு, பாஜக ஆட்சிக்கு முடிவு பெற்றோம். குறிப்பிடுறானுங்க, தாஜ்மஹால அடுத்தது இடிக்கணும். யாரெல்லாம் முஸ்லீம் கட்டினாங்களோ முஸ்லிம்கள் மேல இருக்கிற வெறுப்பை கக்குறானுங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த RSS பிஜேபி. அடுத்து தாஜ்மஹால் நோக்கமா இருக்கு. நீங்க சொல்றது இளங்கோ முஸ்லிம்கள் மேல வெறுப்புன்னா சவுதி இளவரசரை எப்படி கட்டி பிடிக்கிறாரு மோடி? அது சுயநலம். எப்படி முஸ்லிம் நாடுகள் ஈரான் நாட்டில இருந்து எண்ணெய் இறக்குமதி எப்படி பண்ணுவாங்க? இவங்களுடைய மத பாசம் எப்படிப்பட்டது? உண்மை என்னன்னா, இந்திய நாட்டினுடைய முஸ்லிம்கள் மேலதான் அவங்களுக்கு வெறுப்பு. ஏன்னா இந்த முஸ்லிம்கள் கடந்த காலத்தில் இந்து சமூகத்தில் பிற்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தவங்க, தீண்டப்படாத மக்களாக இருந்தவங்க. தீண்டாமை கொடுமை சமூக இருந்து விடுபடுவதற்காக அவர்கள் இஸ்லாத்திலேயோ கிறிஸ்துவத்திலேயோ போய் சேர்ந்தவங்க. எனவே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது பார்ப்பனர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை தான் RSS இஸ்லாமிய வெறுப்பாக வெளிப்படுத்துது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மதத்துல உலகத்துல வேற எவன் எங்க இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. அதே போலத்தான் தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் வெறுக்கக்கூடிய சிங்கள பேரினவாதத்துக்கு நட்பா இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, பாலத்தீன மக்களை படுகொலை செய்கிற இஸ்ரேலுக்கு நண்பராக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா உலக தழுவிய முறையில் இஸ்லாமிய விரோத சக்திகளோடு இவங்க சேர்த்து இருக்கிறாங்க. ஆனா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் இருக்கலாம், ஆனா இரண்டாம் தர குடிமக்களாக. ஏன்னா கோலால்கர் எழுதியிருக்கிறார், நமக்கு யார் எதிரிகள்? முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். இவங்கதான் எதிரிகள். இவங்க எல்லாம் ஒழிச்சு கட்டலாம், அழித்து விடணும். அவங்களுக்கு இரண்டாம் தர குடிமக்களாக தான் வைத்துக் கொள்ளலாம் என்று கருதுறாங்க.
அப்ப இந்த சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் இந்த கொள்கைகளுக்கு எதிரான ஒரு சிந்தனை தான் RSS இருக்கு. இதை புரிந்து கொண்டு இந்த இந்து மதத்தில் மயங்காமல் இதை எதிர்த்து முறியடிக்கணும், எல்லோரும் சேர்ந்து முறியடிக்கணும். கண்டிப்பான உங்களுடைய கருத்து மிக சிறப்பான கருத்துல. ஏன்னா இந்திய இறையாண்மையை காப்பாற்றணும் ஒண்ணு, ரெண்டாவது இந்திய அரசியல் சட்டப்படி செகுலரிசம் நம்ம சொல்றோம், மத சார்பின்மை. இந்த மத சார்பின்மை மேல இவங்க சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு தான் பதவிக்கு வராங்க. பதவிக்கு வந்துட்டு நியாயம், தர்மம், சட்டம், இறையாண்மை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஆண்டாண்டு காலமா இந்த முஸ்லிம் மக்கள் தான் இந்த இந்தியாவில பன்னாண்டு காலமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட மனம் முன்படுற மாதிரி ஒரு பாபர் மசூதியை இடிச்சு மறுபடியும் அதை ராமர் கோயில் கட்டி அந்த ராமர் கோயிலுக்குள்ள யாரு போகணும் யாரு போகக்கூடாது இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த நாட்டுல பிரதமர் பதவி ஏற்று 10 வருஷம் ஆக போகுது இல்லையா? வறுமை, வேலை இல்லா திண்டாட்டம், பசி பட்னி, உண்ண உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை, இருக்க இடம் இல்லை, படிக்க படிப்பு இல்லைன்ற லெவல்ல நம்ம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்க டாலருக்கு ஈக்குவல் பண்ணும்போது நம்ம ஸ்ரீலங்காவா கூட இலங்கையா கூட போட்டி போடுற லெவல்ல தான் நம்ம டாலரோட மதிப்பு இன்னைக்கு கீழே இறங்கி கேவலமா போயிட்டு இருக்கு. இத பத்தி எந்த சிந்தனையும் உங்களுக்கு இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. விஞ்ஞான அறிவும் நீங்க சொன்ன மாதிரி நீங்க 100க்கு 100 கரெக்ட் நீங்க சொன்னது. விஞ்ஞான அறிவும் உங்களுக்கு இல்லை, ஒரு அச்ச உணர்வும் மனசுல இல்ல. என்னடா இப்படி எல்லாம் நம்ம நடந்துக்கிறோமே, பெரிய பதவியில இருந்துகிட்டு கீழே இருக்கிறவன் என்ன நினைப்பான்ற ஒரு அச்ச உணர்வு இல்லை. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில இவங்களுடைய ஆட்சி அகற்றுறது தான் ஒரே தீர்வுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, மிக சரியான தீர்வுன்னு. இதுதான் இந்தியாவுக்கு இன்னைக்கு ஏற்கக்கூடிய ஒரே வழின்றத நாங்க பாத்துக்கிறோம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றிண்ணே. வணக்கம். நன்றி.